வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மல்லிப்பூ ரெடிமேட் மல்லிப்பூ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கடைகளில் விற்குது. அது ஆனால் இந்த மாதிரி அடர்த்தியாக இருக்காது. இந்த மாதிரி ரெடிமேட் மல்லிப்பூ வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தராங்க, சரிங்களா? அது வந்து இப்போ வந்து ரெடிமேடாக வந்து பாரிஸில் வந்து நமக்கு கிலோ கணக்கில் கிடைக்குது. 1/4 கிலோ 1/2 கிலோன்ட்டு. அதில் வந்து இந்த மாதிரி மாலையும் செய்யலாம். இந்த மாதிரி மல்லிப்பூ மாதிரி செஞ்சு அழகாக தலையில் வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த மல்லிப்பூ வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டு வாங்கினா என்னுடைய நம்பர் உங்களுக்கு அனுப்பிவிட்றேங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றேங்க. அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா இந்த மல்லிப்பூ வந்து 50 ருபீஸ் தான், சரிங்களா? யாருக்குன்னா தேவைன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது எப்படி எங்கே கிடைக்குது என்ன எது சொல்லிட்டாங்க. இது வந்து பாரிஸில் வந்து 1/4 கிலோ வந்து 150 ரூபா தான். 1/4 கிலோ வாங்கினா குறைஞ்சது ஒரு 20 இது பூ மாலையாச்சும் செய்யலாம். இந்த மாதிரி 20 செய்யலாம், சரிங்களா? அதனால் வந்து 1/4 கிலோ வந்து கலராக கிடைக்குது. ரெட் கலர் கிடைக்குது, க்ரீன் கலர் கிடைக்குது. இந்த மல்லியில் வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள், ரெட்டு வந்து நம்ம ரோஸுக்கு இதுவாகவும், க்ரீன் வந்து லீஃப்காக வச்சுருக்கேன், சரிங்களா? பார்த்துக்குங்க எப்படி செய்யறதுன்னு, எப்படி கோக்கணுன்ட்டு செய்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி வந்து தின்னாக தான் கிடைக்கும். அதை நம்ம வந்து ஒன்றா இப்படி பிரிச்சுக்கிறோம். பிரித்தாலுமே வந்துடும், அழகாக பிரித்தாலுமே வந்துடும். இந்த பீட்ஸ் வந்து 1/4 கிலோ வந்து 100 ரூபா தான். இந்த பீட்ஸு கடைங்களில் கிடைக்குது. ஏன்னா நம்ம வந்து வெறும் இந்த லீஃபை வச்சு போத்தோம்னா ரொம்ப அடர்த்தியாக தின்னாக தெரியும். இந்த பீட்ஸ் நடுவில் போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ எப்படி கோக்குறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி ஊசியில் வந்து நூலை கோத்துட்டு என்ன செய்யணுன்னா இப்படி மடிக்கணும். இப்போ இப்படி இருக்கா, 1 இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுட்டு 1 2 3 இந்த மாதிரி கோத்துட்டு ஒரே ஒரு மணி, இந்த 3 பெட்டல் வச்சு ஒரு மணி போட்டோம்னா நம்ம கரெக்டாக டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போது கரெக்டான அளவுக்கு கோக்கலாம், சரிங்களா? திரும்ப பாருங்கள். 1 2 3 இந்த மாதிரி அழகாக கோத்தோம்னா அழகான மாலை வந்துடும், சரிங்களா? இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோத்துட்டே வரணும். நம்ம டிஃப்ரெண்ட் கலர் இந்த மாதிரி கலர்லேயும் கிடைக்குது. மெரூன் கலர், என்ன கலர் வேணும்னாலும் கிடைக்குது. கனகாம்பரம் வேணும்னா கனகாம்பரம், அந்த லைட் ஆரஞ்சு கலர் கிடைக்கும், சரிங்களா? நம்ம பாரிஸில் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குது. நான் சொன்ன ரேட் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு, சரிங்களா? எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன், செஞ்சு பாருங்கள். நான் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்தா வண்டி பத்தாது, கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? தயவுசெய்து எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.